வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மொத்த சோஷியல் மீடியாவுமே ஒரே விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தாவேகா தலைவர் விஜய்க்கு எதிராக அவங்களுடைய வைஃபே விவாகரத்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி மொத்த சோஷியல் மீடியாவுமே திரும்பி பார்க்க வச்சிருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்த ஒரு பிரம்மாஸ்திரம் இன்றைக்கி தாவேகா தலைவர் விஜய் மேலே ஏவப்பட்டிருக்குது. இருந்தாலுமே இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த விஷயத்தை வச்சு எல்லா அரசியல் தலைவர்களுமே இன்னும் 2 மாதத்துக்கு விஜயை சுற்றி சுற்றி அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இது வரைக்கும் விஜய் ஒழுக்கம் கேட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நிறைய நடிகைகள் கூட தொடர்பு இருக்குது. அந்த மாதிரி தப்பாக நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் தன்னுடைய சொந்த வைஃபை இவர் என் கூட பிசிக்கல் டச்சிலோ இல்லை வேறு எந்த நெருக்கமோ எங்கள் கூட எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. அவர் என்கிட்ட பேசிய கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகுது, என்னுடைய நிதி ஆதாரத்தையும் இப்போ நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொந்த வைஃபே சொல்லும் போது அப்போ இதனால் விஜயை சுற்றி பல்வேறு கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு அரசியல்லாம் என்னென்னு தெரியாத ஒருத்தர் கூட இப்போ விஜயை பார்த்து கட்டின பொண்டாட்டியே உன்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியல, நீ ஒரு நாட்டை கட்டியால போறியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அசால்ட்டாக கேட்டுட்டு போயிடலாம். இதுக்கு விஜய் தரப்பில் இப்போ அவங்க இது அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, என்ன ஏது அப்படின்னு சுதாரிக்கிறதுக்குள்ளேயே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும்ல, அப்படி தான் இப்போ விஜய்க்கு ஆகிருக்குது. ஏன்னா இன்றைக்கி எப்படி விஜயை தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாருமே, அது வெதர் ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே இருக்கட்டும், இல்லை சீமான், இந்த யாராக வேணாலும் இருக்கட்டும், இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப ஈகராக இந்த மாதிரி எப்படி விஜயை கொஷின் பண்ணலாம், இல்லை எப்படி விஜயை தாக்கி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சோஷியல் மீடியாவுமே இப்போ சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் அழகாக லட்டு மாதிரி போய் நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி உங்களுடைய டிவோர்ஸ் கேஸ் இப்போ நிற்கிது. மேபி இந்த டிவோர்ஸ் கேஸை நீங்கள் அப்ளை பண்ணது தப்பு கிடையாது. மேபி உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும். மேபி நீங்கள் அதை சோஷியல் மீடியாவுக்கோ இல்லை பப்ளிக்கோ தெரியாமல் ஹைட் பண்ணி இத்தனை நாள் குழந்தைங்களுக்காகவோ அவருடைய மீடியா லைஃப்காகவும் நீங்கள் இருந்திருக்கலாம். மேபி தட்ஸ் குட். ஆனால் இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 6 மந்தில் கிட்டத்தட்ட அவரோட கட்சி நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி ஒரு 6 மந்த்ஸ் ஆகுது. இப்போது இந்த கட்சி கொடி தாவேகா லான்ச் ஈவெண்ட் இருக்குதுல்ல, அந்த கொடி பாடல் இந்த ஈவெண்ட் இருந்ததில்ல, அப்போது நீங்கள் இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம். இல்லை ஜனநாயகன் படம் பற்றி பேச்சு வந்ததில்ல, அப்போ சொல்லியிருக்கலாம். ஜனவரி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருந்திருக்குது. ஆனால் நீங்கள் கரெக்டாக 2 மந்த்ஸே எலெக்ஷன் இருக்கிறது இந்த நிலைமையில் நீங்கள் சொல்கிறது தான் இது கூட ஒரு கூட்டு சதியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதாவது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா ஜீவனாம்சம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஜீவனாம்சத்துக்காக தான் நீங்கள் விஜய் டிவோர்ஸ் பண்ணுறீங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, என்னுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸையும் அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நீங்கள் ஏன் யாருக்கிட்டையாவது காசு வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராமா, இல்லை மேபி இது ஒரு ரைட் டைமாக நீங்கள் சூஸ் பண்ணி ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கக்கூடாது. மேபி உங்களுடைய இந்த லைஃப்பை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க உங்களுக்கு இந்த லைஃப்லேருந்து நீங்கள் ரைட் டைம் பார்த்து, ஏன்னா விஜயோட இந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 8 மந்த்ஸுக்கு மேலே ஆகுது. மேபி இதை நீங்கள் ஏன் ஒரு கம்பைன்டு பிளானாக இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வருது. ஏன்னா ஒரு வைஃபாக நீங்கள் அவருடைய சக்ஸஸுக்கு துணை நிற்கலைன்னா தட்ஸ் ஓகே, அது யார் விஷ். ஆனால் ஒரு ஃபெயிலியருக்கு ஏன் நான் போகும்போது அந்த மனுஷனை நான் எப்படி சொல்கிறது, முடிச்சு கட்டிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இப்போ பண்ணினது. இப்போ நிறைய எல்லாருமே, எல்லா செலிப்ரிட்டிஸ் ஆகட்டும், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் ஆகட்டும், எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை இப்போ இணையதளத்தில் பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போது பிளாக்கி ஸ்டார் சுரேஷும் இப்போ இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் ஆகட்டும், செம்பருத்தி சீரியல் வனஜாவா பண்ணிட்டு இருந்தாங்கல்ல நம்ம லக்ஷ்மி, அவங்களாகட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜூலியோட இஷ்யூ வந்ததில்ல. ஜூலி டிவிகே தலைவர் விஜய் என்ன பேசினாரேனே தெரில, அதை தேவையில்லாமல் ஒரு இஷ்யூவாக க்ரியேட் பண்ணி, இல்லை நீங்கள் இப்படி பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ, அதுக்கு ஆங்க்ரி அதுக்கு மக்களோட ரியாக்ஷனை பார்த்துட்டு இன்னொரு ஆங்க்ரி வீடியோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல. இப்போது அந்த மாதிரி இப்போது எல்லா இப்போ செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன திரை பிரபலமாக இருக்கட்டும், வெள்ளித்திரை பிரபலமாகட்டும், எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் தான் பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள்
அவர் வந்து தப்பான ஒரு விஷயம் எதுவும் பண்ணலை. ஏன்னா இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் பெரிய பதவிகளில் இருக்கிறவங்களே, அதாவது இப்போ கிட்டத்தட்ட நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நம்ம பிஜேபியோட மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் வந்து த்ரிஷா முன்ன வந்து விஜய் வீட்டை விட்டு வெளியில் வர சொல்லுங்கள், ஒரு நடிகை கூட இருக்கிறாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியில் வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் மக்களை பற்றியும் கட்சியை பற்றியும் அரசியலை பற்றியும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு எதிராக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விமர்சனங்கள் வந்து எழுந்ததை அடுத்து வந்து அவங்க வந்து அவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஜேபியும் சரி நயனார் நாகேந்திரனும் சரி ரெண்டு பேருமே வந்து விஜய்கிட்டையும் விஜய் கட்சிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அரசியலில் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு சீப்பான விஷயத்த நுழைச்சி பேசாதீங்க. ஒரு தலைவரை பற்றி பேசணும்னா நீங்கள் அரசியல் ரீதியாக அவங்க பண்ணின தப்பை சுட்டி காட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் தேவையில்லாமல் அவங்களுடைய பொது வாழ்க்கையை பற்றி அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பொது வெளியில் பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப அசிங்கமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருந்தது. அடுத்து வந்து அவங்க வந்து ரொம்ப பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வலைத்தள பக்கத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு யாராவது மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தாலே அவங்கள வந்து முடிச்சு விடுறதுக்குன்னு ஒரு கூட்டமே இப்போ இருக்குது. அது வந்து ஏன்னு தெரியல. ஆனால் இப்போ வந்து நம்ம டிவிகே தலைவர் விஜயோட ஒய்ஃபே வந்து டிவோர்ஸ் கேஸை இப்போது, ஏன்னா அவர் என் கூட பேசி ரொம்ப நாள் ஆகுச்சு, அவங்க அவங்க வந்து ஒரு நடிகை கூட, அந்த நடிகையோட பேரை நான் வேணும்னா தேவைப்பட்டால் மென்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நடிகையோட பேரையும் நான் தேவைப்பட்டால் மென்ஷன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்களே, தகாத உறவில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒய்ஃப் வந்து மென்ஷன் பண்ணதான் இன்றைக்கி மொத்த சோஷியல் மீடியாவுமே அப்படியே அதிர்ச்சிக்குள்ள ஆக்கியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட விவாகரத்து கேட்குறது தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு அந்த வாழ்க்கை வந்து ரெண்டு பேருக்குமே வந்து டில் லைஃப் லாங் வந்து கரெக்டாக போகாது. மேபி ரெண்டு பேர்த்துல யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த லைஃப் வந்து போர் அடிச்சிடலாம், இல்லை வந்து அந்த லைஃப் வந்து ஒமட்டிடலாம். ஸோ வந்து அந்த அந்த கட்டத்தில் அந்த லைஃப்பை விட்டு அவங்களுடைய வேறு பாத்தில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இன்னைக்கு 2 மாதமே இருக்கிற நிலைமையில் 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ வந்து ஒரு 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 தலைவரை பற்றி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் முக்கியமாக தமிழக பெண்கள்கிட்ட உருவாயிட்டு வர இந்த நிலைமையில் நீங்கள் போய் நடிகை கூட தகாத உறவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, இது வந்து சோஷியல் மீடியாவில் ஃபுல் டைமாக இருக்கிற அந்த ஒரு 30 + 20 அந்த இளைஞர்களுக்கும் இல்லை மற்ற யங்ஸ்டர்ஸுக்கும் தெரியும். ஆனால் 40 எபோவ் இருக்கிற லேடிஸுக்கு எப்படி இதை புரிய வைக்க முடியும்? அப்போ அவனும் மற்ற நடிகர்கள் மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இன்றைக்கி விஜய் மேலே நீங்கள் க்ரியேட் பண்ணி விட்டுட்டு போயிட்டீங்க. ஸோ இதுலேருந்து அவர் எப்படி வெளியில் வந்து அவருடைய பல்வேறு பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளியில் வந்து 2026 எலெக்ஷனை கொண்டுட்டு போக போகிறாரு அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் யாருமே கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுவும் உங்ககிட்ட இருந்து இந்த நேரத்தில் இப்படி ஒரு பெரிய ஆயுதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக வந்து பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் வந்து பேசியிருந்தார்.